மாலை 4:15. இதை கேட்டு முடிச்சதும் பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ உங்க வீட்டுக்கு பிக் பாஸ் வீட்டார்ல இருந்து போடு 2 பேரை இன்வைட் பண்ணணும்னா எந்த 2 பேரை இன்வைட் பண்ணுவீங்க? சபரி அண்ணா பிரவீன் அண்ணா. இரு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம். எல்லாரும் கருத்து நான் சொன்னேன், நீங்க நானும் என்ஜாய் சொல்லி சொல்றேன். நானும் எத்தனை வந்துச்சு? 1 2 3 4 5 சாரி பாஸ் பிக் பாஸ் டீம்ல இருந்து 2 நபர்கள் சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்தா அவங்க பயங்கரமா எல்லா டாஸ்க்குகளும் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறது வந்து எஃப்ஜே மற்றும் சபரி அவர்கள். வேற காரணம்? காரணம் ஏன்னா இப்போ அவங்க நாங்கள் இவ்வளோ சொல்லும்போது அவங்க இப்படிலாம் எஃப்ஜே என்கிட்ட பேசும்போது இப்படிலாம் நீங்கள் வந்து டாஸ்க் கொடுத்துருந்துருக்கலாம், இப்படிலாம் ஐடியாஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு நிறைய எஜுகேட் பண்ணார். ஸோ அந்த அவர் எஜுகேட் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஜே அவர்கள். அண்ட் சபரி வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பண்ணுறது, ஒரு லீட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வாலண்டியராக வந்து பண்ணாப்புல. அது கேமாக இருக்கட்டும், டாஸ்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையும். ஸோ அவர் இங்கிட்டு வந்தாருன்னா கொஞ்சம் எங்களுக்கு கைத்தாங்களா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாஸ். அதனால எஃப்ஜே அவர்கள் மற்றும் சபரி அவர்கள். உட்காருங்க. நார்மலா என் அடுத்த டயலாக் இந்த வீட்டில இருந்து 2 பேர் அப்படின்னு தான் கேட்கணும். ஆனா இந்த வாரம் அதை செய்ய போறது கிடையாது. சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வதந்தி கிளப்பி விட்டுருக்கோம். லட்டுல வச்சு நினைச்சா தாஸ். இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, அது தலைவர் தான். இந்த 2 பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும். அதை விளையாடி இவர்கள் ஜெயிக்கும் பட்சத்தில் பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸின் அங்கமா மாறுவாங்க. அதுவும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலா எந்த 2 பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் போக போறாங்கன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சொல்லு 3 2 1 பாம்ல வெச்சோம் நினைச்சுக்கடா தாஸ். கேம்ல வெச்சோம். ஜெயிச்சு காட்டு. நான் ஜெயிக்க விட மாட்டேனே. டவுசர் ஜெயிக்கலாம் நான் உட்காரு. மாலை 4:25. கிக்கி பிக்கி போட்டியாளர்கள் இருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்குவீக்கி டாய்ஸை அவர்களின் பாதத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். சூப்பர் டீலக்ஸ் வீட்டாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 நபர்களும் பிளைண்ட் ஃபோல்ட் செய்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபோம் பேட்ஸ்களை கையில் வைத்திருக்க வேண்டும். பஸ்ஸர் அடித்ததும் போட்டியாளர்கள் இருவரும் ஸ்டார்ட் லைனில் இருந்து எண்ட் லைனுக்கு சென்று அங்குள்ள கீஸை எடுக்க வேண்டும். அப்படி கீஸை எடுத்துவிட்டு மீண்டும் ஸ்டார்ட் லைனுக்கு வர வேண்டும். இவர்கள் எடுக்க போகும்போது மீண்டும் ரிட்டர்ன் ஆக போதும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டு நபர்கள் ஃபோம் பேட்டை கொண்டு போட்டியாளர்களை அடிக்க முயற்சிக்கலாம். ஃபோம் பேட் போட்டியாளர்களின் மேல் பட்டுவிட்டால் அவர் வெளியேற்றப்படுவார். அப்படி படாமல் தடைகளை தாண்டி கீஸை எடுத்தும் திரும்பும் நபர் வெற்றியாளர் ஆவார். வெற்றியாளர் சூப்பர் டீலக்ஸ் வீட்டிற்கு ஸ்வாப்பாக தகுதி படைத்தவர் ஆவார். பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எந்த 3 பேர் இந்த டாஸ்க்ல களமிறங்க போறீங்க? வினோத், பாரு, சுபிக்ஷா. சூப்பர் டீலக்ஸ்ல பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்ல பாரு, சுபிக்ஷா, வினோத், கானா வினோத். சவாய் கலையலாம். ஓடி போய் அடிக்கணும், உங்களுக்கு கால் அடிப்பட்டு. அதனால தான் சொல்றேன். மாலை 5:10. எடுக்கலாமா? எடுத்துருங்க. எடுக்கலாம்.
கனி, பிக் பாஸ் முடிவை சொல்லுங்க. பிக் பாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க பிக் பாஸ். சபரி, எஃப்ஜே, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி பிக் பாஸ். Well played. Thank you. Thank you பிக் பாஸ். பதினைந்தாம் நாள் மாலை 5:20. சபரி, எஃப்ஜே, உங்களுக்கு பதிலா எந்த 2 நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு இடமாற்றமாக போகிறார்கள்? நான் வியானாவை சொல்றேன். நான் பாரு சொல்றேன். சூப்பர்ரா.